சப்போர்ட் இன்ட்ரெஸ்டிங் அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல மொத்தமா 100 கேள்வி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து தமிழன் ஜிகேல கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம குரூப் 4 சம்பந்தப்பட்ட வினா விடைகள் அண்டு கிளாஸஸ், அதாவது 6th இருந்து 10th 12th சொல்லி சப்ஜெக்ட் வைஸா டாபிக் வைஸா நிறைய கிளாஸஸும் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க. நான் கொஸ்டின் சொல்ல வீடியோவை நிறுத்திட்டு நீங்க ஆன்சர் சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துட்டு நான் சொல்ற ஆன்சரும் நீங்க சொல்ற ஆன்சரும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத 100 கொஸ்டினுக்கு செக் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே நான் கொஸ்டின் சொல்லும் போது வித் ஆப்ஷன் வந்து நான் சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரைட்டா ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து கொஸ்டினை வந்து திரும்ப ஆப்ஷன் சொல்லும் போது அது உங்க மனசுல பதிஞ்சிடும். அதனால எப்பவுமே நான் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன், ஒன்லி ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவேன். நீங்களும் எத்தனை கொஸ்டின் வந்து ரைட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்று பாடியவர் யார்? விடை முடியரசன். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகைப்படும். தமிழில் 42 ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன என கூறியவர் யார்? பவணந்தி முனிவர். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யார்? காயிதே மில்லத். கற்றோருக்கு கல்வி நலனே, களனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நீதிநெறி விளக்கம். முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு? உருவகம். யாருடைய ஆட்சி காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன? விஜயநகர மன்னர்கள் காலத்தில். வெண்குடை இளங்கமுகு என்பதன் இலக்கண குறிப்பு? பண்பு தொகைகள். சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுபவர்? தந்தை பெரியார். விருந்தினனாக ஒருவன் வந்து என்ற பாடல் காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் எத்தனையாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது? 17. அடுத்து, ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் எழுதியவர் யார்? எம்.பி. அகிலா. மாப்போ சிவஞானம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? பொன்னுசாமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுக்கு மிக பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது எது? மீரா. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்னும் பாடல் அடிகளை இயற்றியவர் யார்? மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். யாப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? புலவர் குழந்தை. ஐங்குறு நூறு என்பதனை பிரித்து எழுதுக. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. ஜீவனாம்சம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சீசு செல்லப்பா. உரைத்தாய் என்பதன் இலக்கண குறிப்பு? முன்னிலை ஒருமை வினைமுற்று. சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த மொழியிலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? மலையாளம். தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளது? கன்னியாகுமரி. சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மறைமலை அடிகள்.
தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளதள மூங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே என இப்பாடல் பயின்று வரும் நூல் எது? விடை தெய்வமணி மாலை. பயன்களை படிமங்களாக காட்சிப்படுத்தினால் அது டேஸ் படிமம் எனப்படும். பயன் படிமம். விளியரி நமலி என்ற தொடரில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? நாய். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்களால். பருப்பொருளில் உள்ள மிகச்சிறிய துகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூலக்கூறுகள். உலக வாழிட நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் முதல் திங்கள். சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடும் நிலைக்கு டேஸ் என்று பெயர். கோடைக்கால உறக்கம் என்று. செல் சுவரின் சிறப்பு பெயர் என்ன? தாங்குபவர், பாதுகாப்பவர். விடை ஏ மற்றும் பி. அங்கவடி எலும்பு எத்தனை மில்லி மீட்டர் நீளம் கொண்டது? 2.8 மில்லிமீட்டர். பொறுத்துக. தாவர உண்ணி எலி, ஊன் உண்ணி ஆந்தை, அனைத்துண்ணி காகம், சிதைப்பவை பாக்டீரியா. இதற்கான விடை 3, 1, 4, 2. ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? எதிர்முடுக்கம். மருத்துவ வெப்பநிலைமானியின் குறைந்தபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ். ஊசி துளை கேமராவில் பெறப்படும் பிம்பங்கள் எவ்வாறானது? தலைகீழானது. சுகாதார பொருள்களான பயபர்களாகவும் காயங்களுக்கு மருந்திடும் வலைத்துணிகளாகவும் பேண்டேஜ் துணிகளாகவும் பயன்படுவது எது? ரேயான். ரெசின் குறியீடு டேஸ் எண் கொண்ட நெகிழியானது தற்பொழுது மறுசுழற்சி செய்யத்தக்க நெகிழியாகவே உலகெங்கிலும் தயாரிக்கப்படுகிறது. ரெசின் குறியீடு AS1. CGS, MKS, SI என்பது எந்த அலகு முறையை சார்ந்தது? மெட்ரிக் அலகுமுறை. எந்த வகையை சேர்ந்த பூஞ்சைகளில் பச்சையம் காணப்படுவது இல்லை? யூகேரியோட்டிக். எலக்ட்ரானின் நிறை என்ன? 9.1 பெருக்கல் 10⁻⁻28 கிராம். உலோக அணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழந்து எவற்றை பெறுகின்றன? நேர்மின் சுமையை. அண்டை ஓட்டின் அடிப்பகுதியிலிருந்து இடுப்பு எலும்பு வரை சென்று ஒரு குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குவது எது? முள்ளெலும்பு தொடர். நீரில் ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்ல வேதிப்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காரங்கள். நிலக்கரி எதை முதன்மையாக கொண்டுள்ளதால் இறந்த தாவரங்கள் நிலக்கரியாக மாறும் மெதுவான நிகழ்ச்சி கார்பனாதல் எனப்படுகிறது? கார்பன். பின்வருவனவற்றுள் வளி அலகுகளுக்கு எடுத்துக்காட்டு. அடர்த்தி. ஃபாரன்ஹீட் அளவீட்டை செல்சியஸ் அளவீடாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு எது? C = 5/9,
F32. காந்த புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் மின்னோட்டம் பாயும் திசையை கண்டுபிடிக்க ஃப்ளெமிங் எந்த விதியை உருவாக்கினார்? வலக்கை விதி. இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிராத மந்த வாயு எது? ஹீலியம். மக்னீசியத்தின் அணு எண் என்ன? 12. இங்கு அமைந்துள்ள எபிதீலிய திசுக்கள் நீர் பாதுகாப்பு உறையாக செயல்படுகிறது. தோல். கல்லீரல் என்ன நிறத்தில் உள்ளது? செம்மண். ஒளி அலையானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும் போது அந்த ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியில் இருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி டேஸ் எனப்படும். வீச்சு. வளிமண்டலத்தில் 1 மில்லியன் எடையில் எத்தனை பாகம் மட்டுமே கார்பன் காணப்படுகிறது? 300 பில்லியன். கிராஃபைட்டில் உள்ள கிராஃபின் அடுக்குகள் வலிமை குறைந்த டேஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன. வாண்டர் வால்ஸ் விசை. சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியத்தால் ஏற்படுத்தப்படும் நோய் எது? டைபாய்டு. ஜிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட்டின் பொதுப்பெயர் என்ன? வெள்ளை விட்ரியால். அயனியாக்கும் கதிர்வீச்சு எது? எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், கதிரியக்க பொருட்கள். மேற்கண்ட அனைத்தும். வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? 243 நாட்கள். புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால்மின் கடைசியாக தென்பட்ட ஆண்டு என்ன? 1986. இந்தியா டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? துணை கண்டம் என்று. மகதத்தை எத்தனை அரச வம்சங்கள் ஆண்டன? 4. ஜூனாகத் கல்வெட்டு கீழ்கண்ட எந்த ஏரி உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது? சுதர்சனா ஏரி. வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னர் யார்? முதுகுடுமி பெருவழுதி. பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் பற்றிய நூல் எது? மிலிந்த பன்கா. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? அப்ப நான் சரியானதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிரசஸ்தி என்பதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். பால திகிரிதா என்பவர் காலாட்படையின் தளபதி ஆவார். இதுல தவறானது சி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஹர்ஷர் சீன பயணி யுவாங் ஸ்வாங்கை முதலாக கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கியவர் மகா கான்ஸ்டன்டைன். சீனர்களின் தலைநகரமான சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது. மேற்கண்ட அனைத்தும் சரி. ஆசியாவில் எத்தனை நாடுகள் உள்ளன? 48. தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப சரியானதை சொல்றேன், கடைசியா தவறானதை சொல்றேன். முடிச்சு என்பது மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்கள் ஆகும். முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். சூயஸ் கால்வாய் ஆசியாவை ஆப்பிரிக்காவிடம் இருந்து பிரிக்கின்றது. இதில் தவறானது டி. கிருஷ்ணதேவராயர் டேஸ் என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றினார். அமுக்த மால்யுதா.
ஷாஜஹான் என்றால் டேஸ் என்று பொருள். உலகத்தின் அரசர் என்று. பீஜப்பூரின் தளபதியான அப்சல் கான் சிவாஜியால் கொல்லப்பட்ட ஆண்டு 1659. 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடைய மலை வாழிடம் எது? ஏலகிரி. அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? சங்கராச்சாரியார். டேஸ் எனும் நூலுக்கு ஆதி சங்கரர் எழுதிய உரையே அவர் ஆற்றிய பணிகளில் சாலச் சிறந்ததாகும். பிரம்மசூத்திரம். வட அமெரிக்கா உலகின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவிகிதத்தை ஆக்கிரமித்துள்ளது? 16.5%. ஒரினாக்கோ ஆறு கயானா உயர் நிலங்களில் ஆரம்பித்து மேற்கு நோக்கி பாய்ந்து டேஸ் கடலில் கலக்கிறது? கரீபியன். உலக அளவில் எத்தனை சதவிகித சாலை விபத்துகளுக்கு இந்தியா பொறுப்பாகிறது? 10%. எந்த ஆண்டிற்கு பிறகு இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது? 1858. ஹைதர் அலியின் தலைமையில் டேஸ் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிக பெரிய எழுச்சியை பெற்றது? மைசூர் சமஸ்தானம். மராத்தியரின் கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிராவிற்கு வருடாந்திர ஓய்வூதியம் எவ்வளவு வழங்கப்பட்டது? 8 லட்சம் ரூபாய். சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய கல்வி வரலாற்றில் டேஸ் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது? தேசிய கல்விக் கொள்கை. 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? B.M. மலபாரி. மூலப்பொருட்களை இயந்திரங்களின் மூலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றப்படும் இடம் டேஸ் எனப்படும். மூலப்பொருட்களை இயந்திரங்களின் மூலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றப்படும் இடம் தொழிற்சாலை எனப்படும். ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 3 முதல் 5 ஆண்டுகள். உயரத்தின் அடிப்படையில் மேகங்களை எவ்வாறு பிரிக்கலாம்? மேல்மட்ட மேகங்கள், இடைமட்ட மேகங்கள், கீழ்மட்ட மேகங்கள், மேற்கண்ட அனைத்தும். வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சீனா. குடியிருப்புகளை சுற்றி காணப்படும் கழிவுகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 5. கட்டடங்கள், நீருள்ள தொட்டிகள், முக்கோண ஒளி வடிகாட்டிகள் போன்றவை நில வரைபடத்தில் எந்த குறியீட்டில் இருக்கும்? புள்ளி குறியீடுகள். இதிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ள நாடு எது? ஜப்பான். பன்னாட்டு நீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டிருந்தது? 15. நாசிச கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 1919. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? அப்ப சரியானதை மட்டும் சொல்றேன். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. அடுத்து, இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் பரிதாபாத்தில் அமைந்துள்ளது. கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இதில் தவறானது பி. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பகுதி 20.
தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 235. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள சிகரங்கள் உயரம் மீட்டரில். முக்குத்தி 2554 மீட்டர். வேம்படிச்சோலை 2505. கோட்டை மலை 2019. பகாசுரா 1918. விடை பி. இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? 6%. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையின் எண் எது? 44. 2015 முதல் 2016 ஆண்டில் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை கொண்ட மிக ஏழ்மையான மாநிலமாக இருந்தது பீகார்.